தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய நுழைவுச்சீட்டை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது மற்றும் இந்த நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்யும் பொழுது ஏற்கனவே நீங்கள் இந்த இணையதளத்தில் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கியிருப்பீர்கள். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருச்சுன்னா அதை எவ்வாறு கண்டறிந்து பின்பு இந்த நுழைவுச்சீட்டை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் டிஆர்பி என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது www.trb.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா 19/6/2026 தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026 ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ கீழே வாங்க. கிளிக் ஹேர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் பதிவு செய்து சைன்இன் கொடுங்க. இப்போ உங்களுடைய லாகின் ஐடியோ பாஸ்வேர்டோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதை அழுத்துங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு புதுச்சேரி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி 2026 பேப்பர் 1, இதே போல் பேப்பர் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பர் 1க்குரிய பாஸ்வேர்டை நீங்கள் கண்டறியும் அப்படின்னா பேப்பர் 1 தேர்வு செய்து கொள்ளுங்கள். பேப்பர் 2க்கு நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் ஐடியை கண்டறியணும் அப்படின்னா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ரெண்டுமே தேவைன்னா ஒவ்வொன்றா நீங்கள் தேர்வு செய்து அதற்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் பேப்பர் 2வை தேர்வு செய்கிறேன். ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது என்ன அலைபேசி எண் கொடுத்தீங்களோ அதை பதிவு செய்யுங்க. பின்பு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ வி ஹேவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் அந்த குறுஞ்செய்தி காட்டப்படும். டியர் கேண்டிடேட்ஸ், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த போஸ்ட் SPEC டெட் பேப்பர் 2 யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்டு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வைத்து உங்களுடைய நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு எவ்வாறு நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு லாகின் பேஜ் அப்படின்னு இருக்குது. அதை அழுத்துங்க. இப்போ இங்கே முதல்ல லாகின் ஐடி, அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு, இது ரெண்டையும் பதிவு செய்யுங்க. இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இதில் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய நுழைவுச்சீட்டு உங்களுக்கு காமிக்கப்படும். இதை உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் இதை நகல் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேலே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு PDF அப்படின்னு இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினிலே உங்களுடைய நுழைவுச்சீட்டானது பதிவிறக்கம் ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் நகல் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா, இந்த PDF உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா, பதிவிறக்கம் ஆகலை அப்படின்னா நீங்கள் அருகிலுள்ள கணினியகத்திற்கு சென்று உங்களுடைய நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்த ஆசிரியர்கள் தங்களுடைய நுழைவுச்சீட்டை TRB இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை மறந்திருந்தால் இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கண்டறிந்து பின்பு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய உங்களுடைய நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.
நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.